Hello dear students. So welcome back to practical number 7. MS Wordல இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை பயன்படுத்தி உங்களால் நிச்சயமா ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்க இயலும் என்று நம்புகிறேன். அதே போல் ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கிய பின்னர் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம இன்னொருத்தருக்கு ப்ரூஃப் ரீடிங் அனுப்புவோம் அல்லது அவங்களோட கமெண்ட்ஸ் எதிர்பார்த்து அந்த டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணுவோம். உங்களோட கமெண்ட்ஸ் இது சம்மந்தமாக சென்ட் பண்ணுங்கள் அல்லது அதை ரிவ்யூ பண்ணித்தாங்க, கரெக்ஷன் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணித்தாங்க. ஸோ அப்படியான விஷயங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணலாம். ஒரேல்ஸ் இன்னொருவர் உங்களுக்கு சென்ட் பண்ணலாம், இதை ப்ரூஃப் ரீடிங் செஞ்சு தாங்க அல்லது இதில் இருக்கிற விஷயங்கள் சம்மந்தமாக ஏதாச்சும் கமெண்ட்ஸ் தாங்க என்று சொல்லி சில விஷயங்களை ரிக்வஸ்ட் பண்ணி அனுப்பலாம். ஸோ அவ்வாறான விஷயங்கள் செய்யும்போது நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் அந்த விஷயங்களை இலகுவான முறையில் மேற்கொள்கிறதுக்கும் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணால் அந்த கமெண்ட்ஸ் அவங்க பார்க்குறதுக்கும் அல்லது அவங்க நம்ம டாக்குமெண்ட்ஸுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் அதை செக் பண்ணுறதுக்கும் அல்லது அவங்க சென்ட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் அதை நம்ம செக் பண்ணுறதுக்கும் சில ஈஸியான இலகுவான வழிமுறைகளை MS Word 2013 நம்ம ஈஸியான முறையில் செஞ்சு கொள்றதுக்கு சில வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த விஷயங்களை எப்படி செய்யலாம்னு தான் இந்த ப்ராக்டிக்கலில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு உதாரணம் மூலமாக விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நான் டாக்குமெண்ட்டோட ரிவ்யூ பண்ணுறதுக்கு MS ஆஃபீஸில் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு ரிபன் ஒன்று இருக்கும். ஸோ ஹோம் இன்சர்ட் போலவே ரிவ்யூங்கிற ஆப்ஷனும் ஒரு ரிபனும் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அந்த ரிபன் உங்களுக்கு எக்ஸஸ் பண்ணிடலாமலுக்கு இருக்கு அல்லது இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரிபன் எப்படி எட் பண்ணுறங்கிற முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் மூலமாக அதை எட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைலுக்கு போயிட்டு இல்லை ஆப்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு ரிபனை நம்மளால் எட் பண்ணிடும். ஸோ நீங்கள் அந்த ரிபனுங்கிற ரிவ்யூ ரிபனை கிளிக் பண்ணிங்கன்றது அதில் நிறைய சப் செக்ஷனை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூஃபிங், அதில் ஒரு டாக்குமெண்ட்ஸில் கிராமர் சம்மந்தமான விஷயங்களை செக் பண்ணலாம் அல்லது டாக்குமெண்ட்டை சம்மரி, வேர்ட் கவுண்டிங் அந்த சம்மந்தமான விஷயங்களை பார்க்கலாம். உதாரணமாக கிராமரை நம்ம யூஸ் பண்ணுவோம் மறந்தால் நம்மளோட டாக்குமெண்ட்டில் எந்தெந்த இடங்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரை நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்தால் ஸோ பார்க்கலாம் எந்தெந்த இடங்களில் மிஸ்டேக் இருக்கோ அந்த இதில் காட்டப்படும். உதாரணமாக எண்ட், அதாவது AXEDன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சின்ன எரர் ஒன்று இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு அது ரிவ்யூ பண்ணி காட்டுது. இந்த சொல் தான் வரணும். நீங்கள் இதே சொல்ல யூஸ் பண்ணணுமா இருந்தால் இக்னோர்னு சொல்லி கொடுக்கலாம் அல்லது இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற சகல கிராமர் சம்மந்தமான ஸ்பெல்லிங் சம்மந்தமான மிஸ்டேக்ஸையும் நீங்கள் இக்னோர் பண்ணணுமா இருந்தால் தேவையில்லை இருக்கிற மாதிரி இருக்கட்டும் என்று விரும்பினீங்களா இருந்தால் நீங்கள் இக்னோர் ரோல் கொடுக்கலாம். ஒரேல்ஸ் நீங்கள் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். உண்மையாக வர வேண்டிய எழுத்து இதுதான்ங்கிறத MS Word உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. இதுதான் வரணும்னு இருந்தால் நீங்கள் எட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அது மாறிக்கொள்ளும். ஸோ அதே போல் வேணிய இடங்களில் சில மிஸ்டேக்ஸை காட்டுது. டாக்குமெண்ட் கோஆர்டினேட்டர் வரணும், அதில் ஏதோ ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றணுன்னு விரும்பினீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஒன்று வந்திருக்கு. அதை தான் இது மென்ஷன் ப்ளூ கலர் லைனில் மென்ஷன் பண்ணுது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா இருந்தால் கிளிக் சேஞ்ச் ஆகும். அதே போல் ஏனைய இடங்களில் இருக்கிற ஓவன்ட்டாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ நீங்கள் செக் பண்ணலாம். இப்படி தேவையான மாதிரி நம்ம கிராமர் மிஸ்டேக்ஸ் பாருங்கள். சகல விஷயங்களும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் கம்ப்ளீட், யூ ஆர் குட் டு கோ. ஸோ அந்த MS ஆஃபீஸில் இருக்கிற விஷயங்களை வச்சு இயன்ற அளவோ உங்களோட டாக்குமெண்ட்டில் இருந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் அதே போல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்னு சொன்னால் ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அந்த விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் த்ரெஷர்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு வேர்டை சினானிம் ஒரு அனானிம்ஸ் நம்ம பயன்படுத்தணுமா இருந்தால் தேவையான வேர்டை செலக்ட் பண்ணுங்க, மவுஸ் பாயிண்டர் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு த்ரெஷர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் அது சம்மந்தமான விஷயங்கள் இந்த இடத்துல அது சம்மந்தப்பட்ட வேர்டிங்ஸை அது வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு தேவையான வேர்டிங்ஸ் இது இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அது தேவையானதை செலக்ட் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மாறக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் ட்ரான்ஸ்லேட். உதாரணமாக இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக ஒரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அல்லது குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃப் அல்லது குறிப்பிட்ட ஒரு வேர்டு அல்லது ஒரு லைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா இருந்தால் நீங்கள்
அந்த டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃபை நான் தமிழ் லாங்குவேஜுக்கு மாத்திரமா இருந்தேன். ஜஸ்ட் செலக்ட் த பேராகிராஃப், கிளிக் ட்ரான்ஸ்லேட் டாக்குமெண்ட். டோட்டல் டாக்குமெண்டே ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா இருந்தால் ட்ரான்ஸ்லேட் டாக்குமெண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரான்ஸ்லேட் செலக்டட் டெக்ஸ்ட்டை கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தேவையான அந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரம் இங்கிலீஷ், நம்மளோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. இப்போ என்ன லாங்குவேஜுக்கு மாற்றணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் தமிழுக்கு செலக்ட் பண்ணுறதால தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அது வந்துட்டு அதாவது செலக்ட் பண்ணப்பட்ட இந்த பேராகிராஃப் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகி காணப்படும். ஸோ இந்த பேராகிராஃப் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட இந்த பேராகிராஃப் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணுமா இருந்தால் நம்ம கிளிக் இன்சர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அது சேஞ்ச் ஆகிறது நம்மளால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் தேவையான விடயங்களை நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ள முடியும் தேவையான லாங்குவேஜஸில். இதில் என்னென்ன லாங்குவேஜஸ் காணப்படுகிறதோ அப்படியான சகல லாங்குவேஜையும் நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லெட்ஸ் சே கமெண்ட். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு டாக்குமெண்ட் அல்லது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி அனுப்பணும் சொன்னால் தேவையான இடத்துல செலக்ட் பண்ணுங்கள், அல்லது தேவையான லைன் ஆஃப் பேராகிராஃபை செலக்ட் பண்ணுங்கள். வாட்டவர் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் நியூ கமெண்ட்ங்கிறத கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் இது சம்மந்தமாக கமெண்ட்ஸ் கொடுக்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் ரிவ்யூ பண்ண அனுப்பிக்கிறார், நீங்கள் சொல்கிறீங்க இட்ஸ் பெட்டர் டு ரிமூவ். ஸோ இந்த பேராகிராஃப் இந்த இடத்துல இருக்க தேவையில்லை, ரிமூவ் பண்ணலாம்னு நீங்கள் அவருக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அவர் என்ன செய்யலாம், அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவர் ரிவ்யூ போயிட்டு ஷோ கமெண்ட்ஸ் கொடுப்பாரா இருந்தால் இந்த டாக்குமெண்ட்டில் யார் ரிவ்யூ பண்ணாரோ அவர் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவரால் வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி இல்லை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தேவையானவங்களில் ப்ரிவியூஸ் நெக்ஸ்ட் இந்த கமெண்ட்டுக்கு அடுத்த ப்ரிவியூ என்ன கமெண்ட்ஸ் இருக்குது, ப்ரிவியூஸில் எது கமெண்ட்ஸ் இருக்குங்கிறத அவர் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கமெண்ட்ஸுங்கிற ஏரியாவை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ அடுத்தது ட்ரெக் சேஞ்சஸ். இந்த ட்ரெக் சேஞ்சஸை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அவருக்கு டாக்குமெண்ட் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த டாக்குமெண்ட்டில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவர் என்னென்ன எடிட்டிங் ஒர்க் எல்லாம் செய்கிறாரோ அது எல்லாம் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ திரும்ப அதே டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், உங்களுக்கு அது வந்து சஜஸ்ட் ஹைலைட் பண்ண காட்டும் எந்தெந்த இடங்களில் சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறது, எதை மாற்றிருக்காங்கிறத உங்களால் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ட்ரெக் சேஞ்சஸ்ன்னு சொல்லப்படுகிற இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த ட்ரெக் சேஞ்சஸை எக்ஸப்ட் பண்ணணுமா இருந்தால் நம்ம எக்ஸப்ட்னு கொடுக்கலாம். ரிஜெக்ட் பண்ண தேவையில்லை, அது பழைய மாதிரி இருக்கட்டும்னு நீங்கள் விரும்பினீங்களா இருந்தால் ரிஜெக்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகும். ஸோ அவர் சேஞ்சஸ் சகல சேஞ்சஸையும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் கோ டு ரிஜெக்ட் ஆல் சேஞ்சஸ்ன்னு கொடுக்கலாம் அண்ட் ஸ்டாப் ட்ராக்கிங். அதுக்கப்புறம் ட்ரெக் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும். ஒரல்ஸ் அவர் சேஞ்சஸை ஒரு கிளிக்லேயே நீங்கள் எக்ஸப்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டாக்குமெண்ட்டில் 12 இடங்களில் அவர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஜஸ்ட் அக்செப்ட் ஆல் சேஞ்சஸை கொடுக்கலாம். ஸோ ஒரு டாக்குமெண்டோட சம்மந்தப்பட்ட அடிப்படை அல்லது பேசிக் எசென்ஷியல் ரிவ்யூ ஆப்ஷன்ஸ் இவ்வளவு தான். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஒழுங்கான முறையில் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வீங்களா இருந்தால் உங்களோட டாக்குமெண்ட்ஸை சேஃபான முறையில் வச்சுக்கொள்வதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஓகே, ஸோ thank you very much all of you for this session, joining with this session. ஸோ இது சம்மந்தமாக எதுவும் சந்தேகங்கள் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணலாம். Have a nice day everyone.